வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டில் ரியாக்ஷன் பார்க்குறோம். ஸோ ஸ்டில் ரியாக்ஷன் என்னென்னா ஆர்எக்ஸ் இருக்குது, ஹேலைட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹேலைடில் ஆர் வந்து எலக்ட்ரோஃபைலாக இருக்கும், எலக்ட்ரோஃபைல். ஸோ இது எது கூட கப்பல் ஆக போகுதுன்னா ஆர்கனோ டின் காம்பவுண்ட். அதை வந்து ஆர்எஸ்என் ஆர்3 எழுதலாம். ஸோ இது வந்து ஆர்கனோ டின் காம்பவுண்ட். கேட்டலிஸ்ட் எதுவாக இருக்குன்னா பெல்லடியம் 0 காம்ப்ளெக்ஸ். அது எப்படி எழுதலாம்னா பெல்லடியம் PPH3 4. ஸோ இதனோட ஐயூபெக் நேம் என்னன்னு பார்க்கும்போது 4னால டெட்ராக்கிஸ் ட்ரைஃபினைல் பாஸ்பின் பெல்லடியம் 0 இந்த காம்ப்ளெக்ஸோட நேமு. ஸோ ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த ஆர்கனோ டின் காம்பவுண்டில் இருக்கிற ஒரு ஆரை வந்து 2ன்னு வச்சுருக்கேன், ஆர்எக்ஸ் வந்து 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கும் இந்த ஆருக்கும் நடுவில் R1 R2 நடுவில் ஒரு கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதான் வந்து கப்ளிங் ரியாக்ஷன் சொல்கிறோம். இது ஸ்டில் ரியாக்ஷனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷனு 1. ஸோ செகண்ட் வந்து எப்படி எழுதலாம்னா அசைல் குளோரைடு. இது R1 வச்சுருக்கேன், இங்கே Cl. ஸோ சிமிலராக இங்கே டின் காம்பவுண்டு R2SN. இந்த ஆர் வந்து ஜென்ரலாக பியூட்டைலாக இருக்கும். ஸோ பியூட்டைல் எடுத்துக்கிறோம். சேம் ரீஏஜென்ட்டு கேட்டலிஸ்ட்டு, சேம் கேட்டலிஸ்ட்டு பெல்லடியம் கேட்டலிஸ்ட்டு, பெல்லடியம் PPH3 4. ஸோ இப்போ எப்படி கப்ளிங் நடக்குதுன்னா இந்த ஆருக்கும் இந்த அசைல் குரூப்பும் கப்ளிங் நடக்குது. அப்போ R1 டபுள் பாண்ட் O R2ன்னு கிடைக்கும். ஸோ இது செகண்ட் ரியாக்ஷன். தேர்ட் ரியாக்ஷன் பார்க்கலாம். அரோமேட்டிக் ரிங்கு, ஃபினைல் ஹாலைடு. ஸோ இது கூட டின் காம்பவுண்ட் R2SN-BU3. கேட்டலிஸ்ட்டு பெல்லடியம் கேட்டலிஸ்ட்டு. ஸோ இந்த ஒய்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனாக இருக்கலாம், மெத்தில், OMe, குளோரின், ஹைட்ரோ குரூப்ஸாக இருக்கும். இந்த கப்ளிங் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா இந்த ஃபினைல் குரூப்புக்கும் ஆருக்கும் கப்ளிங் ஆகும். ஸோ இது வந்து ஃபினைல் R2. ஸோ இங்கே ஒய் இருக்குது. இதுதான் ஜென்ரலான ஸ்டில் ரியாக்ஷன்ஸு. இதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதோட மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்ஸில் நடக்கும். மெக்கானிசம் 1 வந்து ஆக்சிடேட்டிவ் அடிஷன், செகண்ட் வந்து டிரான்ஸ் மெட்டலேஷன், தேர்டு வந்து ரெடக்டிவ் எலிமினேஷன். ஸோ இதுக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மெக்கானிசத்துக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறேன் இப்போது. O-tosylate இந்த காம்பவுண்டு ஆர்கனோ டின் காம்பவுண்டு எழுதுகிறோம் நாம், SN-BU3. ஸோ இங்கே கேட்டலிஸ்ட் வந்து பெல்லடியம் கேட்டலிஸ்ட், லித்தியம் குளோரைட், டெட்ரா ஹைட்ரோ ஃபியூரான். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா இந்த டின் காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு பார்ட்டும் இது வந்து நியூக்ளியோஃபைலாக இருக்கும், இது எலக்ட்ரோஃபைலாக இருக்குது.
ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு கப்ளிங் நடக்குது, அது நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதான் ப்ராடக்ட்டு 78% ஈல்டு கிடைக்கும். இது ரியாக்ஷன் 1 இது. ஸோ சிமிலராக ரியாக்ஷன் 2 எழுதுறாங்க. ஃபியூரானில் வந்து SnBu3 இருக்குது, அது டின் காம்பவுண்ட், இது ஆர்கானோ டின் காம்பவுண்டு. ஒரு அசைல் குளோரைடு இருக்குது. ஸோ இப்போ இதில் பெல்லடியம் PbH3 twice Cl2 டெட்ராஹைட்ரோஃபியூரான். ஸோ ப்ராடக்ட் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த டின் அட்டாச் இருக்கிற இந்த கார்பன் வந்து நியூக்ளியோஃபைலு, இது இங்கே போய்ட்டு அட்டாக் பண்ணிட்டு கப்ளிங் ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ராடக்டாக இருக்குது. அது தேர்ட் ரியாக்ஷன் பார்க்கலாம். அயோடோபென்சீன், ஈத்தாக்சி குரூப்பு SnMe3. ஸோ இது ஆர்கனோ டின் காம்பவுண்டு, இது ஹேலைட் காம்பவுண்டு. அப்போ இந்த குரூப் வந்து இங்கே கப்ளிங் ஆகும். கேட்டலிஸ்ட்டு சேம் கேட்டலிஸ்ட்டு, பெல்லடியம் PbH3 4 1,4 டைஆக்சின், இது சால்வெண்ட். அது ஸோ ப்ராடக்ட் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 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 குரூப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த எலக்ட்ரோஃபைலால் சப்ஸ்டியூட் ஆக போகுது. ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஃபோர்த் ரியாக்ஷன் பார்க்குறோம். இது சேம் கண்டிஷன், இந்த ரெண்டு ரியாக்ஷன் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். OET ஈத்தாக்சைடு, இந்த பக்கம் SnMe3 டின் காம்பவுண்டு. இப்போது பெல்லடியம் சேம் கேட்டலிஸ்ட்டு PbH3 வரணும். பெல்லடியம் PbH3 4, இது கூட ஒரு கார்பன் மோனாக்சைடு ப்ரெசண்ட்டாக இருக்கும்போது ப்ராடக்ட் வந்து இது கிடைக்காது. ஃபஸ்ட்டு தேர்டில் கிடச்ச ப்ராடக்ட் கிடைக்காது. சேம் ரியாக்ஷன்ட்டு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அப்போ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, CO வந்து இன்சர்ஷன் ரியாக்ஷன் நடக்குது, கார்பன் மோனாக்சைடு இன்சர்ஷன் ரியாக்ஷனு. அப்போ ப்ராடக்ட் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். டபுள் பாண்ட் OET. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு CO இன்சர்ஷன் நடக்குது, கார்பன் மோனாக்சைடு இன்சர்ஷன் நடக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுமா, இந்த தேர்டில் கிடைச்ச இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுமானா ஃபார்ம் ஆகாது. இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் கிடைக்கும், 80% ஈல்டு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு சொன்னால் ஆக்சிடேட்டிவ் அடிஷன், டிரான்ஸ்மெட்டலேஷன் அடுத்தது CO இன்சர்ஷன் நடக்கும், CO இன்சர்ஷன். நெக்ஸ்ட்டு ரெடக்டிவ் எலிமினேஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ செல் கப்ளிங்கிறது இதுதான். ஒரு ஹேலைட் காம்பவுண்டு, ஆர்கனோ டின் காம்பவுண்டு பிளாட்டினம் கேட்டலிஸ்ட்டில் கப்புள் ஆகிட்டு நியூ கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இதில் 3 டைப்பில் நடக்கலாம், அசைல் ஹேலைடு, பென்சைல். ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட் கூட
டின் ஆர்கனோ காம்பவுண்ட் வந்து கப்புள் ஆகுது இன் பிரசன்ஸ் ஆஃப் பெல்லடியம் 0 காம்ப்ளெக்ஸஸ். இதில் மெக்கானிசம் பார்க்க போனால் ஆக்சிடேட்டிவ் அடிஷன், டிரான்ஸ்மெட்டலேஷன், ரெடக்டிவ் எலிமினேஷன் ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது எக்ஸாம்பிள் 1. இது வந்து எக்ஸாம்பிள் 2. இது எக்ஸாம்பிள் 3. இது எக்ஸாம்பிள் 4.